காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நேற்றைய தினம் உருவாகியிருந்திருக்கக்கூடிய அந்த கரையை கடந்த பெஞ்சல் புயலானது வட கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலினுடைய தற்போது கடந்த 6 மணி நேரத்தில் மெதுவாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது இன்று மாலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கின்றது. குறிப்பாக இது விழுப்புரத்திற்கு வடகிழக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு மேற்கு வடமேற்கில் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று சென்னைக்கு தென்தெற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து அடுத்த 12 மணி நேரத்தில் வட உள் தமிழகத்தின் மீது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நாளை வரை ஒரு சில மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புயலாக வலுவிழந்து இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போதைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்னும் அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழுக்கும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.